ரிலேஷன்ஷிப்பை அழகாக காமிச்சிருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்றது ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீன்லாம் வந்து வெறும் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு திரைக்கதையும் லாஜிக்கையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த இடத்துல மட்டும் இல்லை, படத்தில் முக்கால்வாசி. தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் வெளியாகி இருக்கிற கேம் சேஞ்சர் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். படத்தோட ஒன்லைன் என்ன, படம் நல்லா இருக்கா இல்லையா, மொத்தமாக சிம்பிளாக பேசி முடிச்சிடலாம். படத்தோட ஒன்லைன் என்ன, கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ரொம்ப கோவக்காரர். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார், எதுக்கு எடுத்தாலும் வயலன்ஸ் தான். எடுத்தா கம்பு கொடுத்தா குத்து அப்படின்னு இருக்கிற ஆள். காலேஜ் படிக்கிற காலேஜில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கிற ஆள். அவருக்கு ஒரு ஆள் வரவும் ஒரு காதலி வரவும் அவர் அந்த கோவத்திலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னோட கோவத்தை வந்து முறையான வழியில் செலுத்தணும் அப்படின்னு அவர் அந்த காதலி மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, படித்து ஐபிஎஸ் ஆகிறாரு. ஐபிஎஸ் ஆகி அவரோட கோவத்தை வந்து முறையான வழியில் அவர் கொண்டு போகிறாரு. அவர் அதிகாரியாகி எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் இருக்கிற ஊழல்வாதிகளுக்கு எதிராக அவர் சண்டை போட்டிருக்கிறப்போ, ஊழல்லையே அதிகமாக ஊறிப்போன ஒரு அதிகாரத்தை அதிகமாக விரும்புகிற ஒரு பதவிக்காக வெறியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு அமைச்சரான எஸ்ஜே சூர்யாவை அவர் சந்திக்கிறார். ஸோ அந்த எஸ்ஜே சூர்யாவுக்கும் இந்த ஹீரோக்கும் இடையேயான ஒரு சினிமேட்டிக் அரசியல் படமாக அந்த படம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். நிறைய இடங்களில் நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. படம் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக நம்ம மற்ற எல்லா ஒரு கமர்ஷியல் படங்களில் பார்க்குற மாதிரி ஒரே குத்தில் 4 பேர் பார்க்குற சீன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி ஒரு லுங்கியோட ஒரு பனியனோட கையில் அருவாலோட ஒரு ஹெலிகாப்டரில் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. அதையும் தாண்டி இந்த இப்போ ரீசெண்டாக நிறையா அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த மோக்கோ பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோபோட்டிக்காம் வச்சு சர்ட்னு இப்படி போயிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த சீன்ஸ்லாம் இருக்குது. என்னப்பா இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்ததாக இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. ஒன்று லவ் ஃப்ளாஷ்பேக்கு, இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் வர இன்னொரு முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த 2 ஃப்ளாஷ்பேக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர லவ் ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து அதிகமான ஒரு தாக்கத்தையே சுத்தமாக ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லணும். அதிகமான சொல்கிறத விட சுத்தமாக ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லணும். காலேஜ் லைஃப்பில் அது நடக்குது. கேஆர் ஆத்வானி வர்றாங்க. அதிகமான ஒரு ஃபேன்சியான ஸ்டப்ஸ் தான் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக அது தெரிஞ்சாலுமே கூட சங்கர் சாரோட டைரக்ஷனில் ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு ரொம்ப குவாலிட்டியாக அழகாக தெரிஞ்சாலுமே கூட அது கன்வே பண்ண வேண்டிய எமோஷன் வந்து அதில் கன்வே ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஹீரோ என்ன வந்து இவரை ஐபிஎஸ் படிக்க சொல்லி அவர் ஐபிஎஸ் ஆகி அவர் அந்த பிரச்சனைகள் வந்து எஸ்ஜே சூர்யாவோட சண்டை போட்டு மொத்த படமும் எடுத்து, ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில், ஸோ அவங்களுக்கும் ஹீரோக்கும் இந்த கேஆர் ஆத்வானிக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அழகாக காமிச்சிருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்றது ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த படத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு பெரிய ஆட்களை தான் பண்ண வச்சுருக்காங்க. சுனில், பிரம்மானந்தம், ஜெயராம், அப்புறம் சமுத்திரக்கனி, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கால்வாசி பிரபலங்கள் வந்து காமெடிக்காக மட்டுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப கம்மியான அளவில். பிரம்மானந்தம்லாம் ரொம்ப கம்மியான ஒரு காமெடி சீனுக்கு தான் வந்திருப்பாங்க. என்னப்பா இத்தனை பேர் இருக்காங்களே, ஒரு படம் ஃபுல்லாக காமெடி வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த காமெடி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக சுனிலோட கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து காமெடிக்காகவே அந்த இன்டென்ஷன்லேயே ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவர் சைட்லேயே தான் நடப்பார். அது கதைக்கு எந்த அளவில் உதவுச்சு அப்படின்னு தெரில. அது அந்த ஜோக்குக்கு காமெடிக்கு எப்படி உதவுச்சுன்னு எனக்கு தெரில. அது ரொம்ப பெரிய பெரும் துயர் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு காமெடி சொல்லி யாரும் சிரிக்கலை அப்படின்னாலே நம்மளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரை ஒரு ஆக்டரை கொண்டு வந்து நிறுத்தி அவர் அந்த ஜோக்கை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு யாருமே படம் ஃபுல்லாகவே எந்த ஜோக்குக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றப்போ அது மிகப்பெரிய பெரும் துயர் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அது ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படின்றதுனால அந்த மாஸ் சீன்களுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது ஆப்வியஸாக இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஐபிஎஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஊரில் போய் சார்ஜ் எடுத்துப்பார்ல. சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு நியாய தாண்டவம் ஒன்று ஆடுவாங்களே எல்லா ஹீரோ, நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். அவங்க வந்து அங்கே உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி தவறுகள்லாம் தடுத்து ஒரு பாட்டு சீக்வன்ஸாக எல்லா படத்துலையும் முடிச்சிருவாங்கல்ல. ஸோ அப்படி இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு முழு நீள சீன் இருக்கும். 2 இடத்துக்கு போய் அவர் அந்த நியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி ஒரு சீனு. ஒரு அரசி கூடன்னு ஒன்று போவார், அப்புறம் ஒரு மால் ஒன்று போவார். அது 2மே வந்து யதார்த்தத்துலேருந்து ரொம்ப விலகி நிற்கிறதால அது மாசாவும் இல்லை, ஒரு பெரிய தாக்கத்தையும் இந்த படத்தில் ஏற்படுத்தலை. அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கும் அது எந்த விதத்துலையும் உதவலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாலை வந்து அவங்க விதிப்படி கட்டலை அப்படின்றதுக்காக அன்றைக்கே அதே நேரத்துலேயே அந்த இடத்துலையே வந்து அந்த மொத்த மாலையும் வந்து வெடி வச்சு தகர்ப்பாங்க, மொத்த பில்டிங்கையும். ட்ரெய்லர்லேயே அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த சீன்லாம் வந்து வெறும் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு திரைக்கதையும் லாஜிக்கையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த இடத்துல மட்டும் இல்லை, படத்தில் முக்கால்வாசி இடங்களில் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும். அடுத்து இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா அந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரும் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ஒரு அரசியல் மேடைகளில் கூட ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் அரசியல் மேடைகளில் அநாகரிகமாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற அதிகாரிகளை வந்து தரக்குறைவாக நடத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது ஏன்னா அவர் வெளியில் வந்து தன்னை நல்லவனாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத சில இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் பொது மேடையில் வந்து அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது அவரோட கேரக்டரே ஒழுங்காக டிசைன் பண்ணாத ஒரு ஃபீலை கொடுத்துச்சு படம் முழுக்க. நார்மலாக ஒரு வில்லன்னு காட்டும் போது அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் கொஞ்சமாக இருந்து போய் 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 மெதுவாக அவர் இன்க்ரீஸ் ஆகி ஹீரோ மேலே அவர் வெஞ்சன்ஸ் ஆகி ஒரு இடத்துல வெடிக்கிற மாதிரியான இதுதான் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இதில் வந்து எஸ்ஜே சூர்யா ஆரம்பத்துலேருந்து ஒரு பீக்லேயே தான் இருப்பார். ஸோ அதனால் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ்லேயோ இல்லை அந்த கேரக்டர் மேலேயோ நம்மளுக்கு ஒரு ஆர்வமோ ஒரு பயமோ இல்லை எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக தான் அந்த படம் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவர் கதைகளையும் கதாபாத்திரங்களையும் கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற டாக் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்களை வில்லன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை ஒரே ஃபேஸ்லேயே நிறையா பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் அவர் சூஸியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அப்படின்றது தான் இந்த படம் மூலமாக தெரிஞ்ச உண்மைன்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த படத்தில் மியூசிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ப்ரொமோஷன்ஸ்லேயே வெறும் பாட்டுக்கு மட்டுமே 70 கோடிக்கும் மேலே செலவழிச்சதா அந்த ஈவெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதில் எத்தனை பாட்டு வந்து மனசில் நின்றுச்சு அப்படின்னு தெரில. அது வந்து ஜருகண்டின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை தவிர மற்ற எந்த பாட்டுமே மனசில் நின்ற மாதிரி தெரில. ஆனால் விஷுவலாக எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதான் உண்மை. ஏற்கனவே படம் வந்து பெருசாக ஒரு பெரிய ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கிற நேரத்தில் நடுவில் இந்த வர்ற பாடல்களும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஷுவல்ஸ்க்காக ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அது டேரக்டராக அவரோட டச்சு இந்த படத்தில் எல்லா இடங்களுமே இருந்தாலுமே கூட இயக்குனராக கண்டிப்பாக அந்த படத்தில் சங்கர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்தியன் 2ல் இருந்த மாதிரியே கதையிலையும் திரைக்கதையிலையும் தான் அதிக பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கதை வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடது அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு. இதுக்கு திரைக்கதை வந்து சங்கர் சாரும் அதுக்கு திரைக்கதை பண்ணியிருக்காரு. ஆனால் கதையோட கரு உண்மையில் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் இதை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே கூட திரைக்கதை மூலமாக இந்த கதையில் பூசி இருக்கிற தேவையில்லாத அதிக சாயங்களும் இந்த கமர்ஷியல் மசாலாக்களும் வந்து இந்த படத்தோட வெற்றியை தடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல இன்டென்ஸாக போயிருக்க வேண்டிய ஒரு கதை வந்து அதிக கமர்ஷியல் எலமெண்ட்ஸால் ஒரு எமோஷனல் கனெக்ட் எந்த இடத்துலையுமே ஏற்படுத்த முடியாதனால இந்த படம் வெற்றியை தழுவுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறதா படுதுன்னு சொல்லலாம். இப்போ டைரக்டர் சங்கர் சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பார். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப ரேசியாக போகும், வேகமாக டக்குன்னு போயிடும். இந்த காலத்தில் உள்ள ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி சீனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவர் இந்த கால ஆடியன்ஸுக்கு அடாப்டாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ நம்மலாம் என்ன அவர்கிட்ட என்ன கேட்குறோம், ஒரு கம்பேக் ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு தானே கேட்குறோம். இம்பிட்டுக்காண்டு ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த கால ஆடியன்ஸ் எல்லாருமே அவரோட பழைய படங்களை தான் அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரை கேடிவியில் அந்நியனோ இல்லை எந்திரனோ இல்லை சிவாஜியோ எது போட்டாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அது அவரோட பாணிலேயே அவரோட கதைகளை கொண்டு வந்து அவர் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட இடத்த அவர் திருப்பி பிடிக்கலாம், அவருக்கு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கேம் சேஞ்சர் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச சங்கர் சாரோட படத்தையும் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.